கதை மூலமாக ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க. வயதான பெண் மற்றும் காகம். பூடி ஔரத் और கவ்வா. இந்த இடத்துல அந்த வயதான பெண்ணுக்கு பதிலா கிழவி, மூதாட்டி எது வேணா சொல்லலாம். ஒரு வயதான பெண் தனியாக வசித்து வந்தார். ஏக் பூடி ஔரத் அகலே ரஹதி தி. அவள் தினமும் வடை எனப்படும் சுவையான உணவு சமைத்து வந்தாள். வக் ரோஜ் வடா நாமக் ஸ்வதிஷ்ட் போஜன் பனாத்தி தி. தினமும் ரோஜ் சுவையான, ஸ்வதிஷ்ட் வடானா வடை, போஜன் உணவு. அவள் தன் வீட்டிற்கு வெளியே விற்று வந்தாள். உசே அப்னே கர்கே பாஹர் பேஜ்தி தி. விற்பத பேஜ்னா இங்க ஒரு பெண்ணை குறிச்சிருக்கனால பேஜ்தி தி. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஒரு நாள் ஒரு புத்திசாலி காகம் தட்டில் வடை நிரம்பி இருப்பதை பார்த்து கொண்டது. एक दिन एक चतुर कौवा ने वड़ा से बारी प्लेट देख ली. இந்த சதுர் அப்படிங்கிறதுக்கு சாமர்த்தியம் அப்படி கூட சொல்லலாம். பாரி பிளேட் தட்டு நிறைய. மூதாட்டி தண்ணீர் குடிப்பதற்காக வீட்டிற்குள் சென்றார். பூடி औरत पानी पीने के लिए अपनी घर के अंदर चली गई. பானி பீனேக்கே லியே அப்படின்னா தண்ணீர் குடிப்பதற்காக. இந்த கேலியை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆக அப்படிங்க, இதற்காக அதற்காக. அந்த காகங்கிறதுக்கு இந்த கேலியை யூஸ் பண்ணுவோம். காகம் வேகமாக தட்டிலிருந்து ஒரு வடையை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்து சென்றது. कौवा ने जल्दी से प्लेट से एक वड़ा उठाया और तेज से उठ गया. அதாவது ஜல்தி சே அப்படின்னா வேகமாக, சீக்கிரமாக அப்படி சொல்லலாம். பிளேட் சே அப்படிங்கும்போது தட்டில் இருந்து, உட்டாயானா தூக்கி கொண்டு, தேஜ் சே வேகமாக, உட் கயா அப்படின்னா பறந்தது. அது வெகு தூரம் சென்று ஒரு காட்டை சென்றடைந்தது. वह काफी दूर चला गया और एक जंगल में पहुंच गया. காஃபி தூர் அப்படின்னா வெகு தொலைவு. ஏக் ஜங்கல் மே அப்படின்னா ஒரு காட்டில். காகம் நினைத்தது அந்த கிழவியால் இதுவரை என்னை பின்தொடர முடியவில்லை. கௌவா நே சோஜா பூடி औरत इतनी दूर तक मेरा पीछा नहीं कर सकती. அதாவது சோஜா அப்படின்னா யோசிக்கிறது. பூடி औरत அதான் மூதாட்டி, கிழவி எது வேணா சொல்லலாம். இத்னி தூர் தக் அப்படின்னா இவ்வளவு தூரம் வரை. பீச்சே நஹி கர் சக்தா பின்தொடர முடியவில்லை. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. முஜே பஹுத் பூக் லகி ஹே. இதை நாமளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முஜே பஹுத் பூக் லகி ஹே. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல கூட வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இஸ்கி குஷ்பு பஹுத் அச்சி ஹே. இப்ப யாராவது சென்ட் போட்டு வராங்க, அந்த வாசம் பிடிச்சிருக்கு அப்படின்னா குஷ்பு பஹுத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லலாம். என்னை சாப்பிட விடு. அந்த வாசனை கிட்ட பேசுற மாதிரி இதுல சொல்லிருப்பாங்க. என்னை சாப்பிட விடு. முஜே கானே தோ. அது ஒரு மரத்தின் மேல் அமர்ந்தது. वह एक पेड़ पर बैठ गया. பேடு பர் அப்படின்னா மரத்தின் மேல். ஒரு நரி அந்த வழியாக வந்தது, அதாவது அந்த பக்கமா வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏக் லோமடி உஸ் தரஃப் ஆயி. அது வடையை மணந்து கொண்டிருந்தது. உசே வடா சுங்கனே லஹி. சுங்கனே அப்படின்னா மனம், வாசனைக்கு குஷ்பு. ஆஹா, என்ன சுவையான வாசனை இது, நான் சாப்பிட விரும்புகிறேன். வாவ், ये कैसी स्वादिष्ट खुशबू है, मैं इस खाना चाहती हूँ. இப்ப நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல என்ன சுவையான வாசனை கேட்கறதுக்கு கைசி ஸ்வதிஷ்ட் குஷ்பு ஹே அப்படி சொல்லலாம். நான் அதை சாப்பிட விரும்புகிறேன்னு சொல்றதுக்கு மே இசே கானா சாக்தி ஹூம் அப்படி சொல்லலாம். அது அங்கும் இங்கும் பார்த்தது, சுற்றிலும் யாரையும் காணவில்லை. உஸ்னே இதர் உதர் தேக்கா ஓர் உசே கோயி பி நஜ்திக் நஹி திகா. இதர் உதர்னா அங்கும் இங்கும்.
அது ஆச்சரியப்பட்டது. பின்னர் அது மேலே பார்த்தது. அதாவது நரி ஆச்சரியப்பட்டது, எங்கடா யாருமே காணோம், ஆனா வாசடிக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அப்புறமேல மேல பாக்குது. அப்போ ஒரு காகம் வடை சாப்பிட்டு இருக்குது. நரி ஆச்சரியப்பட்டது, பின்னர் அது மேலே பார்த்தது. उसे आश्चर्य हुआ और फिर उसने ऊपर देखा, दो कौवा बड़ा गा रहा था. நரி அந்த வடையை சாப்பிடுவதற்கு ஒரு தந்திரம் செய்து சொன்னது. लोमड़ी ने उस वड़ा को खाने के लिए एक चाल चली और कहा, அழகான காகமே, நீ பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறாய், என்ன நீ எனக்காக பாட முடியுமா அப்படின்னு கேக்குது. சுந்தர் கவ்வா, तुम बहुत बढ़िया दिख रहे हो, क्या तुम मेरे लिए गा सकते हो? मेरे लिए அப்படின்னா எனக்காக, கா சக்தே ஹோ அப்படின்னா பாட முடியுமா. காகம் இதை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, இது நல்லா இருக்கு. कौवा एक सुनकर बहुत खुशा हुआ कि एक सुंदर है. அது வாயை திறந்து நரிக்காக பாட ஆரம்பித்தது. उसने मुंह खोला और लोमड़ी के लिए गाना शुरू कर दिया. मुंह खोला அப்படின்னா வாயை திறந்து, लोमड़ी के लिए அப்படின்னா நரிக்காக. கா கா கா, காக்கையின் வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. நரி அதை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. கா கா கா, कौवा के मुंह से वड़ा नीचे गिर गया और लोमड़ी उसे उठाकर भाग गई. உட்டாக்கர் அப்படின்னா தூக்கிட்டு, பாக் கை அப்படின்னா ஓடி விட்டது. அதாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருபோதும் மற்றவரின் சொத்தை திருடக்கூடாது, இல்லையெனில் யாராவது உங்களை ஏமாற்றுவார்கள். कभी भी दूसरों की संपत्ति मत चुराओ, नहीं दो कोई तुम हो दोहा देगा. இந்த கதையில இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது. मुझे बहुत भूख लगी है, என்னை சாப்பிட விடு. मुझे गाने दो, இதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. इसकी खुशबू बहुत अच्छी है, என்ன மணக்கிறது. क्या सूंघने है, மேலே பார், ऊपर देखा, நீ ரொம்ப அழகா இருக்க. तुम बहुत सुंदर हो, நீ எனக்காக பாட முடியுமா. क्या तुम मेरे लिए गा सकते हो, நீ எனக்காக பேச முடியுமா. क्या तुम मेरे लिए बात सकते हो, நீ எனக்காக ஆட முடியுமா. क्या तुम मेरे लिए नाच सकते हो, நீ எனக்காக வர முடியுமா. क्या तुम मेरे लिए आ सकते हो, மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். बहुत खुशा हुआ, கீழே விழுந்து விட்டது. நீச்சே கிர் கயா, சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படி சொல்றதுக்கு கானா கா ரஹாதா. இதே ஒரு பொண்ணு சொல்லணும் அப்படின்னா கானா கா ரஹி தி, வேகமாக போ, ஜல்தி சே ஜாவோ, இது நல்லா இருக்கு. எக் சுந்தர் ஹே. இந்த மாதிரி கதையில இருந்து கூட நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ஸ் ஈஸியா மேக் பண்ணலாம்.